குணசேகரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல என்ன நடந்துட்டுருக்கு, அங்கே நம்மள பத்தின நிலவரம் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் அவங்களுடைய ஃபோன்ல இருந்து நம்ம அறிவுக்கரசிக்கு ஃபோன் பண்ணி, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள தான் பேச வைக்கிறாங்க. இடையில குணசேகரன், ஞானம், கதிர் இவங்க யாருமே பேசவே இல்ல. இவர் தான் வந்து அங்க என்ன நிலவரமா இருக்கு, போலீஸ் எல்லாம் வராங்களா, விசாரிக்கிறாங்களா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப விசாலாட்சியோடைய மனசையும் மாத்திட்டாங்க. அவர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரா? அப்படின்னும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. விசாலாட்சியோடைய மனச மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனடியா நம்ம கொற்றவை இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ மாஸா உள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. அவங்க தான் இப்போ எல்லார்கிட்டயும் வந்து வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து சக்திகிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்லயே வாக்குமூலம் வாங்கிட்டேன். இங்க நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலா நீங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி நான் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்யூஸ் நம்பர் A1 வந்து நம்ம குணசேகரனும், A2 வந்து கதிர்வேலும் அப்படின்னு இவங்க 2 பேர் மேல குண்டா சட்டம் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேர் என்னென்ன தப்புகளெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க, எதுலெல்லாம் அவங்க தண்டனை அனுபவிக்கல, மாட்டல அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா விசாலாட்சியோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அவன் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி, அதுக்கப்புறம் ரேணுகா, சக்தி, ஜனனி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உண்மைதான். எனக்கு தெரிஞ்சும் இதெல்லாம் நடந்திருக்கு. தெரியாமலும் பல நடந்திருக்கு. அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி விசாலாட்சியும் கம்ப்ளைண்ட்டை குடுத்துட்டாங்க. இடி சோலி முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரி தான் குணசேகரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இத்தோட விடமாட்டாரு. தான் அம்மாவா இருந்தாலும் பரவாயில்லைன்னு போட்டு தள்ளாத விடமாட்டாரு குணசேகரன்.